பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் ஆமோஸ் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விழுந்து போய் கிடக்கிற நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பிக்க விரும்புகிறார் என்பதை கடந்த சில நாட்களாகவே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் அல்லவா? திரும்ப எடுப்பிக்கிறவர் செய்கிற காரியங்கள் என்னென்ன என்பதையும் நாம் தியானித்தோம். அதன் திறப்புகளை அடைக்கிறார், பழுதாய் போனதை சீர்படுத்துகிறார் என்பதை நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அதை தொடர்ந்து பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறதை கவனியுங்கள். முன்பு இருந்தது போல, அதாவது நம்முடைய ஆதி நிலைக்கு உண்டாக்கப்பட்ட போது இருந்த அதே பொழிவை, அதே ஸ்தானத்தை, அதே மகிமையை ஆண்டவராகிய தேவன் மீண்டுமாய் அதற்கு கட்டளையிடுவேன் அல்லது மீண்டுமாய் அதை ஸ்தாபிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் கூடாரத்தில் நீங்கள் இழந்து போன தேவனோடு கூட உள்ள அந்த உறவு, ஆதி அன்பு, பக்தி வைராக்கியம், ஜெபம், வேத வாசிப்பு, நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள், நற்சுபாவங்கள், நற்குணங்கள் போன்ற நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட சிறந்த அனுபவங்களை உங்களிலே ஆண்டவர் மீண்டுமாய் இந்த நாளிலே புதுப்பிக்க விரும்புகிறார். முன்பு இருந்தது போல அது மறுபடியுமாய் ஸ்தாபிக்கப்படும். நாம் அர்ப்பணித்தால் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் நம்மை மீண்டுமாய் மாற்ற வல்லவர். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மிலே நிறைவேற நாம் இந்த தேவ வார்த்தைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை பூர்வ நாட்களில் இருந்தது போல மீண்டுமாய் நீர் ஸ்தாபிக்கிறவர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தை மீண்டுமாய் எங்களை எடுப்பித்து பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிக்கட்டும், நிலைநிறுத்தட்டும் என்று நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் கிரியை நடப்பிப்பீராக. நீர் அப்படி செய்ய போகிறது உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.